கொல்கத்தாவை உலுக்கிய பெண் மருத்துவர் வழக்கு. அந்த வழக்கில் தான் முக்கிய ஒரு குற்றவாளியா சஞ்சய் ராய் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து உள்ளது. இந்த சம்பவம் தாங்க கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்து உள்ளது. கொல்கத்தா மட்டும் கிடையாது, இந்தியாவே ஒரு அதிர்ச்சி சம்பவம் சொல்லிட்டு போகலாம். அந்த பிரச்சனை தான் கொல்கத்தாவின் உள்ள ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு உள்ளது. குற்றவாளி சஞ்சய் ராவுக்கு சாகும் வரை, ஏன்னாங்க இந்த தண்டனை சாகும் வரை சிறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்து உள்ளது. மேலும் சஞ்சய் ராவுக்கு 50,000 ரூபாய் ஃபைனெல்லாம் விதிக்கு பட்டு உள்ளது. இந்த வழக்கு அரிதாலும் சரி அரியதான ஒன்று என்று நீதிபதி அனிர்பன் தாஸ் கூறி உள்ளனர். இந்த வழக்கில் தான் சஞ்சய் ராவ் குற்றவாளி என ஜில்டா நீதிமன்றம் கடந்த 18ஆம் தேதி அன்று தீர்ப்பளித்து உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த இந்த சம்பவம் மேற்கு வங்கம் முழுவதும் பொதுமக்களிடையே ஒரு கடும் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி உள்ளது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று மருத்துவமனையில் களத்தயவு கூட்டத்தில் 31 வயதான பெண் மருத்துவர் சடலமாக மீட்டுக்கு பட்டு உள்ளனர். விசாரணையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார், பின்னர் தான் கொலை செய்யப்பட்டு உள்ளது என்று தெரிய உள்ளது. ஃபர்ஸ்ட் ரேப் பண்ணியிருக்கான் போல, அதுக்கடுத்து கொலையை செஞ்சிருக்கான். கொல்கத்தா பெண் மருத்துவ வழக்கில் சஞ்சய் ராவ் குற்றவாளி என்ன தீர்ப்பு தண்டனை எப்போது? கொல்கத்தா பெண் மருத்துவரின் கடைசி வார்த்தைகள் மற்றும் ஒரே மகளை இழந்த பெற்றோர் கண்ணீர். அதில் தான் கொல்கத்தாவை போல சென்னையில் நடக்கலாம். தமிழக மருத்துவ மாணவிகள் கூறுவது என்ன? கொல்கத்தா விவகாரம் மருத்துவர்கள் போராட்டத்தின் போது வன்முறையானது, மருத்துவமனை சேதம் அறிந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கொல்கத்தாவில் போராட்டங்கள் வெடித்து உள்ளது. அதன் விளைவாக தான் மேற்கு வங்க மாநிலத்தின் சுகாதார சேவைகள் 2 மாதங்களுக்கு மேலாக மூடி உள்ளது. இந்த சம்பவம் நடந்து 5 மாதங்கள் கடந்து உள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி அன்று கொல்கத்தாவின் ஜில்டா நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது தீர்ப்பை வழங்கிய நீதிமன்றம் சிறப்பு நீதிபதி அனிர்பன் தாஸ் என்பவர் சிபிஐ முன்வைத்து பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்கள் சஞ்சய் ராவின் ஒரு குற்றத்தை நிரூபித்து உள்ளது என்று கூறி உள்ளனர். இந்திய தண்டனை சட்டம் 64 மற்றும் 103(1) ஆகிய பிரிவுகளின் கீழ் சஞ்சய் ராவ் குற்றவாளியாக என நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது. இந்த வழக்கில் தான் சம்பவம் நடந்த நேரத்தில் மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் மற்றும் தாலா பகுதி காவல் நிலைய பொறுப்பாளர் அபிஜித் மண்டல் இருவர் மீது சிபிஐ மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இயலவில்லை. அவர்கள் இருவருமே குற்றம் நடந்த இடத்தில் இருந்த ஆதாரங்களை சிதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். தற்போது சந்தீப் கோஷ் மற்றும் அபிஜித் மண்டல் ஆகியோர் ஜாமீனில் வெளியேற உள்ளனர். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தனது அறிக்கையில் சிபிஐ இந்த வழக்கை அரிதோனுஞ்சேரி அரியானது என குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரி உள்ளது. அதோ நேரம்தான் இறந்த மருத்துவமனையின் பெற்றோர் சிபிஐ விசாரணையில் ஒரு அதிர்ச்சி அடைந்து வழக்கை கண்காணித்து வரும் உச்சநீதிமன்றம் மற்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்தனர். அந்த மனுவில் தான் ஜில்டா சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கில் தண்டனை அறிவிப்பதை நிறுத்தி வைத்து முழு விஷயத்தை மீண்டும் ஒரு முறை விசாரிக்க வேண்டும் என்று கோரி உள்ளனர். இதில் தாங்க இந்த சம்பவம் ஆகஸ்ட் 9லேருந்து எப்படின்னா நடந்து உள்ளது. அதிலிருந்து சரி ஜனவரி 18ஆம் தேதி வரைய அந்த டேட் இருக்குது சரிங்களா, எந்தெந்த டேட்டில் என்னென்ன பிரச்சனை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. ஆகஸ்ட் 9, 2024ஆம் ஆண்டு அன்று காலையில் களந்தயவு கூடத்தில் பெண் பயிற்சி மருத்துவரின் உடல் பட்டு உள்ளது, கண்டுபிடிச்சிருக்காங்க போல. உணவு சாப்பிட்ட பிறகுதான் மருத்துவர் கருந்தரங்கு மண்டலத்தில் தூங்கிய அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் தான் கொலை செய்யப்பட்டனர். காவல்துறைகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் நள்ளிரவு 3 மணி முதல் காலை 6 மணிக்குள் நடந்து உள்ளது. இதன் பின்னர் தான் மருத்துவர்கள் இந்த சம்பவத்துக்கு எதிராக போராட்டம் தொடங்கி உள்ளனர். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 10, 2024ஆம் ஆண்டு அன்று காவல்துறையினர்கள் விசாரணை குழுவை அமைத்தனர். விசாரணை தொடங்கிய 6 மணி நேரத்துக்குள் குற்றம் சாட்டப்பட்டு உள்ள சஞ்சய் ராவ் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிசிடி தவிர
முக்கியமாக அந்த சிசிடிவி கேமரா வந்து ஆதாரங்கள் ஏற்பட கிடைச்சி வந்து உள்ளது. அதை உடைத்த ப்ளூடூத் இயர்போன் போலீசார் வந்து கண்டுபிடித்துள்ளனர். அதுவும் குற்றம் வந்து சாட்டப்பவர்களின் ஒரு கைபேசியுடன் இணைக்கப்பட்டு இருந்து வந்து உள்ளது. இதன் மூலம் தான் சஞ்சய் ராவை போலீசார் வந்து கைது வந்து செய்து உள்ளனர். ஆகஸ்ட் 12, 2024 மருத்துவக் கல்லூரி முதல்வர் சஞ்சீப் கோஸ் அவர் வந்து ராஜினாமா செய்து வந்து உள்ளனர். ஆகஸ்ட் 13, 2024 அன்று வழக்கு முறையாக விசாரிக்கப்படவில்லை என்று கூறிய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வழக்கை வந்து சிபிஐயிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. ஆகஸ்ட் 15, 2024 ஆகஸ்ட் 14 மற்றும் 15 தேதிக்குள் இடம்பெற்று உள்ள இரவில் கொல்கத்தா உட்பட்ட பல இடங்களில் உள்ள அமைப்புகள் மற்றும் சிவில் சமூகத்தினுடன் வந்து தொடர்புறவர்கள் இரவை மீட்டெடுங்கள் என்று முழுக்கத்தோடன் சரிங்களா கோஷமிட்டு எழுப்பி பெண்கள் தெருக்கள் வந்து இறங்குமாறு எப்ப அழைப்பு வந்து விடுத்து வந்து உள்ளனர். ஆகஸ்ட் 14 15 தேதி இரவு ஆர்ஜி கர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் நடத்திய போராட்ட இடத்தை வந்து அடையாளம் தெரியாத நபர்களும் தாக்கி வந்து உள்ளனர். ஆகஸ்ட் 16, 2024 மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விதிகளில் இறங்கி பேரணி வந்து நடத்தி வந்து உள்ளனர். இந்த பேரணியை பாஜக மற்றும் பலர் வந்து விமர்சித்து வந்து உள்ளனர். ஆகஸ்ட் 20, 2024 உச்சநீதிமன்றம் தானாவே முன்வந்து கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கை விசாரித்தது. நாடு முழுவதும் வந்து மருத்துவர்களும் சரி மருத்துவ ஊழியர்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாத குறித்து உச்சநீதிமன்றம் வந்து கவலை வந்து தெரிவித்து வந்து உள்ளது. அதோடு ஒரு தேசிய விசாரணை குழுவை வந்து அமைத்து வந்து உள்ளது. ஆகஸ்ட் 21 தேதி அன்று 2024 ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரியின் பாதுகாப்பு மத்திய பாதுகாப்பு படை அது இங்கிலீஷில் சொன்னால் CSIF சொல்லலாம் எடுத்து எப்போ கொண்டு உள்ளது. ஆகஸ்ட் 22 தேதி 2024 மருத்துவர்கள் தாங்கள் 11 நாட்கள் வந்து வேலை நிலையத்தை வந்து வாபஸ் வந்து பெற்று உள்ளனர். ஆகஸ்ட் 27 தேதி அன்று பெண் மருத்துவர்களின் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலைக்கு எதிராக மாநில செயலகம் நோக்கி போராட்ட பேரணி வந்து நடத்த மாணவர்கள் வந்து அழைப்பு வந்து விடுத்து வந்து உள்ளனர். இந்த போராட்ட பேரணியின் போது போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள மாணவர்களுக்கும் சரி காவல்துறையினருக்கும் இடையிலான ஒரு மோதல் வந்து ஏற்படுத்தது. பஸ்ஸிபம் பங்கா சத்ரா சமஸ் என்ற புதிய ஒரு மாணவர் அமைப்பு இந்த போராட்ட ஒரு பேரணிக்கு நபன்னா அபியான் என்ற பெயரிட்டு வந்து உள்ளது. போராட்டக்காரர்கள் முதல்வர் மம்தா பானர்ஜியின் வந்து ராஜினாமையை வந்து கோரி வந்து உள்ளனர். ஆகஸ்ட் 28 தேதி அன்று போராட்டங்களில் வன்முறைகளை வந்து பயன்படுத்துவதாகவும் மாணவர்கள் வந்து கைது செய்யப்படுவதாகவும் எதிராக பாஜக சுமார் 12 மணி நேர வங்க கடையெடுப்புகளை வந்து அழைப்பு வந்து விடுத்தது. மாநிலத்தில் அஜராகத்தை வந்து நிலைநிறுத்த பாஜக விரும்புவதாகவும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டி வந்து உள்ளது. செப்டம்பர் 2 அன்று சிபிஐ வழக்கு பதிவை செய்து மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் வந்து முன்னாள் முதல்வர் சஞ்சீப் கோஸையை வந்து கைது வந்து செய்து உள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மருத்துவமனைகள் பொருட்களை வழங்கிய 2 ஒப்பந்தக்காரரான பில்லாப் சிங்கா மற்றும் சுமன் அஸ்ரா என்பவர் சந்தீப் கோசனின் மெய்காவலர் அப்தார் அலி கான் ஆகியவர் வந்து இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில். இதை தவிர தான் உள்ளூர் தாலா காவல் நிலைய பொறுப்பாளரான அபிஜித் மண்டாலா ஆதாரங்களை வந்து அழிக்க முயன்ற ஒரு குற்றச்சாட்டில் வந்து ஈடுபட்டதாக சிபிஐ வந்து கைதெல்லாம் செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 3 தேதி அன்று சம்பவம் நடந்த ஒரு மாதத்துக்குள் மேற்கு வங்க சட்டமன்றம் அபராஜித்தை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேற்கு வங்க குற்றவியல் சட்ட நிறுத்தம் மசோதா 2024 அன்று ஒரு மனதாக நிறைவேற்றி வந்து உள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான இந்திய நீதி சட்டம் 2023 அது இங்கிலீஷில் BNS சொல்லலாம். இந்திய சிவில் பாதுகாப்பு சட்டம் 2023 அதை BNS சொல்லலாம். மற்றும் போக்சோ சட்டம் 2012 ஆகியவற்றில் திருத்தம் செய்யும் நோக்கில் இந்த மசோதா நிறைவேற்ற வந்து பட்டு உள்ளது. செப்டம்பர் 8 தேதி அன்று இந்த விஷயத்தை தான் மம்தா பானர்ஜி அரசும் சரி அதன் தலைவர்களும் எதிர்ப்பை எதிர்கொள்ள வந்து வேண்டியிருந்து உள்ளது. ஆர்ஜிகர் மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கை தொடர்ந்து பொதுமக்கள் வந்து கிளர்ச்சி செய்ததை கருத்தில் கொண்டு மாநிலவையில் திரிணாமுல் காங்கிரஸ் MP ஜவஹர் தர்கா மற்றும் மம்தா பானர்ஜிக்கு ஒரு கடிதம் வந்து எழுதி தனது ராஜினாமை வந்து வழங்கி வந்து உள்ளனர். செப்டம்பர் 14 கிட்டத்தட்ட ஒரு மாத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களுக்கு பிறகுதான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களையும் சந்தித்து வந்து உள்ளனர். மாணவர்களின் கோரிக்கையை வந்து கேட்டு அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க அவகாசம் வந்து கோரி வந்து உள்ளனர். செப்டம்பர் 17 தேதி அன்று கொல்கத்தாவில் காவல் ஆணையர்
வினித் கோயல் மாநில அரசால் வந்து பதவியில் இருந்து மாற்றப்பட்டுள்ளனர். அக்டோபர் 7ஆம் தேதி அன்று முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராவ் மீது சிபிஐ அக்டோபர் 7ஆம் தேதி அன்று குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்து வந்து உள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி அன்று இந்த வழக்கில் தான் குற்றம் சாட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் சஞ்சீப் கோஷ் மற்றும் கொல்கத்தாவின் தல காவல் நிலைய பொறுப்பாளரான அபிஜித் மண்டல் ஆகியவர் ஜாமீனில் வந்து விடுவிக்கப்பட்டு உள்ளனர். ஜனவரி 18, 2025ஆம் ஆண்டு அன்று சில்டா நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ள சஞ்சய் ராவ் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளது. தண்டனை விவரங்கள் ஜனவரி 20ஆம் தேதி அன்று 2025ஆம் ஆண்டு அன்று அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அனிர்பன் தாஸ் வந்து தெரிவித்த நிலையில் சஞ்சய் ராவுக்கு ஆயுள் தண்டனை வந்து கண்டிப்பாக வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்து வந்து உள்ளது. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.